சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம விராட் கோலி அவருடைய அபாரமான பேட்டிங்கால கிட்டத்தட்ட 5-6 ஓவர்கள் மிச்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா அபாரமான வெற்றி அடைஞ்சு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் முதல் ஆளா செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயும் நம்ம இந்தியா நுழைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டநாயகன் விருது யாருக்கு தந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலி அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருதும் தரப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேச வந்திருந்த பாகிஸ்தான் அணியின் கேப்டனான ரிஸ்வான், விராட் கோலி எங்களுக்கு எதிராக இன்னைக்கு ரொம்பவே அபாரமா அவர் பேட்டிங் பண்ணாரு. முக்கியமா அவர் பேட்டிங் பண்றப்ப கிட்டத்தட்ட 3 பிளேயர்கள் மைதானத்தில் இருந்தும் இல்லாம போற மாதிரியான சூழ்நிலை தான் கோலி அவருடைய பேட்டிங்கால எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தோல்வி அடையிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை ரிஸ்வான் அவர் பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ரிஸ்வான் அவர் குறிப்பிட்டிருந்ததுல விராட் கோலி அவர் செட்டில்டு ஆயிட்டானா நிச்சயமா செஞ்சுரி அடிச்சிருவாரு, அதனால அவரை வந்த கையோடைய பெவிலியனுக்கு அனுப்பணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அவர் பேட்டிங் பண்ற எல்லா நேரத்திலையுமே நாங்க பயன்படுத்தின எல்லா திட்டத்தையுமே விராட் கோலி அவர் தவிடு பொடி ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வான் சொல்லியிருந்தாரு. முக்கியமா பார்டர் கவஸ்கர் தொடர் எல்லாத்துலயுமே நாங்க கோலியை கவனிச்சோம். அவர் வைடு ஹாஃப் ஸ்டெம்பை தாண்டி போற பால் எல்லாத்தையுமே அவர் கை வச்சு அவுட் ஆயிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஃபீல்டு செட் கோலி அவர் வந்த கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூவா நாங்க ஸ்லிப்ல அதுக்கு அடுத்த ஸ்லிப்புகளில் கோலி அவருக்காக நிற்க வச்சு அதே மாதிரியான பாலை வீசணும். ஆனா அங்க நின்ற ஃபீல்டர்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் வேஸ்டா தான் போனாங்க. அந்த இடத்துல கோலி ஒரு வாட்டி கூட அவர் பாலை மிஸ் பண்ணி அடிக்கவே இல்லை. அதே போல கோலி அவர் சிங்கிள் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சர்க்கிளுக்கு உள்ள கூட கூடுதலாக 2 ஃபீல்டர்களை வச்சு கோலி அவருக்காக சிங்கிள் கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் ஒரு சில பந்துகள் மட்டும்தான் அந்த இடத்துல போச்சு. கோலி அவர் எடுத்த பெரும்பாலான சிங்கிள் எல்லாமே கரெக்டாக அவர் கேப்பில் பிட் பண்ணி சிங்கிள் எடுத்துக்கிட்டாரு. அந்த இடத்துலையும் நாங்கள் நிற்க வச்ச ஃபீல்டர்கள் எல்லாருமே பயன் இல்லாமல் மைதானத்தில் இருந்தும் இல்லாமல் வீணாக தான் போச்சு. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக போலர்கள், நாங்கள் கோலி அவருக்கு எப்படிப்பட்ட பந்து வீசணும், எப்படி மாதிரியான அட்டாக்கிங் அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான திட்டத்தோடு தான் வந்தோம். ஆனால் போலர்கள் யாருமே அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான போலிங் வீசல. கோலி அவருக்கு நெருக்கடி ஏற்படுற மாதிரி எங்க அணியின் போலர்கள் யாருமே பந்து வீசாம தவறிட்டாங்க. ஸோ இந்த 3 செக்ஷன்களையுமே கோலி அவருக்காக நாங்கள் போட்டு வச்சிருந்த திட்டம் எல்லாமே மோசமாக தோல்வி அடைஞ்சதால கோலி அவர் பேட்டிங் பண்றப்ப இந்த 3 பொசிஷன்ல இருக்கிற இவங்க யாருமே மைதானத்தில் இருந்தும் இல்லாம போற ஒரு பிரயோஜனம் தான் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் நாங்கள் கோலி அவர்கிட்ட இந்த விஷயத்துல முட்டாள் ஆகிட்டோம். நாங்கள் அடைஞ்சிருக்க இந்த தோல்வியின் மூலியமா இப்போ துபாய்க்கு வந்து இந்த மேட்ச் விளையாண்டுருக்கோம். திரும்பி எப்படி நாங்க பாகிஸ்தானுக்கு நாங்க உள்ள அடி எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. சோ கோலி அவரால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வான் ரொம்பவே வருத்தப்பட்ட இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதை பத்தி அவரு பேசியிருக்காரு.